அதாவது ரீசெண்டா 48 லாஸ் ஆஃப் பவரோட லா 10 இதோட பேஜ வந்து நான் வந்து இன்ஸ்டால வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுல வந்து ஒரு ஃபாலோவர் கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து அதாவது அதோட இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி சோகமா இருக்காங்கல்ல, அவங்களோட சேராதீங்க. கொஞ்சம் உற்சாகமா இருக்கிறவங்களோடயே பழக்கம் வச்சுக்கோங்க. இல்ல சோகமா இருக்கிறவங்களோட சேர்ந்தீங்கன்னா, நீங்களும் சோகமாயிருவீங்க. அதனால வந்து நீங்க அதிகாரத்தை அடைய முடியாது. அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, இதோட பாயிண்ட் ஆஃப் வியூவே நீங்க அதிகாரத்தை அடையறதுக்கு என்னென்ன வழி அப்படிங்கிறது தான். நீங்க அதிகாரத்தை அடையணும்னா, ரொம்ப ஸ்பிரிட்டா இருக்கிறவங்களோட தான் பழகணும். சோகமா இருக்கிறவங்களோட சேர்ந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இது வராது அப்படிங்கிறது. இதுல அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, அப்போ வந்து சோகமா இருக்கிறவங்க கூட சேரவே கூடாதா? சோகமா இருக்கிறவங்கள போய் எப்படி அப்புறம் நம்ம மாத்துறது? அவைங்கலாம் அப்படி இருந்தா அவங்கலாம் சாமியாரா போயிரணுமா? அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. இதோட விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதிகாரத்தை அடைய போறீங்க. அப்போ வந்து உங்களோட மைண்ட் ரொம்ப இதா இருக்கணும். அதுக்குன்னு அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதோட விளக்கம் என்னன்னா, நீங்க வந்து அவங்கள போய் முடிஞ்ச அளவுக்கு தேத்த ட்ரை பண்ணலாம். ஆனா வந்து ரொம்ப ட்ரை பண்ணக்கூடாது. ரொம்ப ட்ரை பண்ணீங்கன்னா, அவங்கள உங்களால மாத்த முடியாது. ஆனா நீங்க அவங்கள மாரி ஆயிருவீங்க. அவங்க சோகம் உங்கள பாதிச்சுரும். ஏன்னா, அ ஒ ஒரு சில இத வச்சு நீங்க அவங்கள விட்டு விலகி போயறது நல்லது. என்னன்னா, அவங்களோட பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்துச்சு? இதெல்லாம் வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. எப்படின்னா, நீங்க மாத்த நெனைக்கணும் தான். மனுஷனா இருந்தா இதெல்லாம் செய்யணும். மாத்த நெனைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து எதனால இவங்க சோகமானாங்கன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சுட்டு மாத்தக்கூடியதா இருந்தா நீங்க மாத்திறணும். இவங்கள மாத்தவே முடியாது. அவங்க பாஸ்ட் லைஃப்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இல்ல. ஏன்னா இவங்களா தான் இவங்களுக்கு சோகத்த இழுத்து போட்டுக்கிட்டாங்க. அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தெரியறப்ப, அவங்கள விட்டு விலகி போறது நல்லது. ஏன்னா, நீங்க அதிகாரத்தை அடைய போறீங்கன்னா, ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். ரொம்ப ஒரு ஸ்பிரிட்டா இருக்கணும். அப்ப போயிட்டு இவங்க அதாவது எப்படின்னா, டெம்பரவரியா சோகமா இருக்கவங்கள நீங்க மாத்திறலாம். தெரிஞ்சுட்டு நீங்க மாத்திருங்க. பெர்மனன்ட்டா இவங்க சோகமா தான் இருப்பாங்கன்னா, அவங்கள போய் நீங்க திருத்த போய் நீங்க சோகமாயிருவீங்க. நீங்க அதிகாரத்தை அடைய முடியாது. அப்படிங்கிறது தான் இதோட விளக்கம். இது வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. நன்றி.